வணக்கம் தமிழ் உறவுகளே. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. திருவான்மையூர் பாபு வாக்குமூலம் கொடுக்க தொடங்கினதை கடந்த முறை பார்த்துருந்தோம். அந்த வாக்குமூலத்தில் மந்தவெளிக்காரர்கள் எப்படி அடி வாங்கினாங்க ஆட்டோ சங்கர் டீம்கிட்ட அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அந்த அடிச்சு போட்ட பிறகு 3 பேரையும் ஆட்டோ சங்கர் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டோர் ரூமில் போய் அடைச்சாங்க அப்படிங்கிறதையும் மூத்த பத்திரிகையாளர் புகவை பாலா தெளிவாக அவரோட வாக்குமூலத்தை படிச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது அவங்க 3 பேரையும் ஸ்டோர் ரூமில் அடைச்சிட்டு எந்தவித ஒரு பதற்றமும் இல்லாமல் போய் சரக்கு அடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு சங்கர் ஆளுங்க கதவு திறப்பு அதிர்ச்சி காத்து இருந்தது அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோட கடந்த வாரம் முடிஞ்சுது. அந்த அதிர்ச்சி என்னவா இருந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு அடுத்தடுத்த வாக்குமூலத்தோட 2வது பகுதியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முகேஷ், ஒரு பக்கம் இந்த 3 பேரையும் அடிச்சு போட்டு ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்சனுடைய ஆட்கள் அந்த 3 பேரையும் தேடி ஒரே அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரே கலையபரமா இருக்கிற நேரத்துல இந்த சங்கருடைய ஆட்கள் என்ன பண்ணா, எதுவுமே நடக்காத மாதிரி போய் தண்ணி அடிச்சுட்டு நைட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு மேல நம்ம 3 பேர்த்தையும் ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருந்தோமே, அவங்க எப்படி இருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த நடந்த சம்பவத்தை சங்கர் பாபு விவரிக்கிறாப்புல. என்ன சொல்றாருன்னா, அந்த வாக்குமூலத்துல 3 பேரையும் அடைச்சு வச்சிருந்த சின்ன ஸ்டோர் ரூமை திறந்து பார்த்தோம். சம்பத் மோகன் ஆகியோர் மூச்சு பேச்சு இல்லாமல் தரையில் விழுந்து கிடந்தார்கள். ஆட்டோ சங்கரின் தம்பியான மோகன் கிட்ட போய் பார்த்துட்டு அந்த 2 பேரும் செத்ததாக சொன்னாரு. கோவிந்தராஜ் அந்த ஸ்டோர் ரூமில் செல்ஃப் ஓரமாக சாய்ந்து கொண்டு மூச்சு விட திணறிக் கொண்டிருந்தார். அப்போது சங்கர், ஏற்கனவே 2 பேர் செத்து விட்டார்கள், 3வது ஆள் கோவிந்தராஜையும் விட்டு வைத்தால் அவன் போய் நடந்த விஷயத்தை வெளியே சொல்லி விடுவான், அவனையும் தீர்த்து கட்டுங்கடா என்று சொன்னார். உடனே எல்டின் கோவிந்தராஜனை வெளியே இழுத்து முன்ரூமுக்கு கொண்டு வந்தான். மோகன் கோவிந்தராஜன் கழுத்தை 2 கைகளால் நெருக்கினான். கோவிந்தராஜ் முணங்கினான். நான் கோவிந்தராஜை முகத்தில் கையை வைத்து அழுத்தி மூச்சு திணற வைத்தேன். அப்போது சங்கர் கோவிந்தராஜை வயிற்றில் 2-3 முறை ஓங்கி உதைத்தான். கோவிந்தராஜன் செத்துவிட்டான். இரவு 10:30 மணி ஆகிவிட்டது. பிணங்களை எப்படி எடுத்து போவது என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நான் சங்கருக்கும் மோகனுக்கும் ஒரு ஐடியா கொடுத்தேன். முகேஷ், இந்த இடத்துல பாருவே, அந்த 3 பேரும் சாகடிச்சிட்டாங்க. இந்த சாகடிச்ச இந்த 3 பேரையும் எப்படி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் என்பதை பத்தி இந்த பாபு தான் ஐடியா கொடுத்துருக்காரு ஆட்டோ சங்கருக்கு. அவன் என்ன ஐடியா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை நான் படிக்கிறேன் கேள்வி. நான் மேஸ்திரி வேலை செய்து வந்த செல்லையா என்பவருக்கு சொந்தமான இடத்தில் பேஸ்மட்டம் வரை கட்டப்பட்டு மணல் நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு இடத்துல இந்த பிணங்களை புதைத்து விடலாம் என்று சொன்னேன். சங்கர் நல்ல ஐடியாவா இருக்க என்று சொன்னான். மோகன் சிவாஜியை போய் மண்வெட்டி வாங்கி வர சொன்னான். சிவாஜி போய் மாதன் வீட்டிலிருந்து ஒரு மண்வெட்டியை வாங்கி வந்தான். இரவு 12 மணிக்கு மேல் வேலையை ஆரம்பிக்கலாம் என்று நான் சொன்னான். இரவு சுமார் 12 மணிக்கு நானும் சிவாஜி எல்டினும் பேஸ்மட்டம் கட்டப்பட்ட இடத்திற்கு போனோம். அப்போ நிலா இல்ல, ஒரே இருட்டாக இருந்தது. அந்த இடத்தில் சுப்பு என்ற பையனும் பக்கத்து வீட்டு செல்லையாவும் படுத்து தூங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களை எழுப்பி, நாங்கள் இங்கே சீட்டாட போகிறோம், இங்கிருந்து போய்விடுங்கடா என்று மிரட்டினேன். சுப்பு, ரொம்ப இருட்டா இருக்கு, வீட்டிற்கு போக முடியாது என்று சொன்னான். அவனை சிவாஜி இழுத்து கொண்டு போய் அதே தெருவில் இருக்கும் அவனது குடியிருந்த வீட்டில் படுக்க வைத்து விட்டு வந்தான். அங்கு படுத்திருந்த செல்லப்பாவும் பக்கத்து குடிசைக்கு போய்விட்டார். அதற்குள் சங்கரும் மோகனும் அந்த இடத்திற்கு வந்தார்கள். பேஸ்மட்டத்துக்கு கிழக்கு பக்கம் சுவர் ஓரமாக குழி தோண்டி பிணங்களை புதைத்து விடலாம் என்று சங்கர் சொன்னான். அந்த இடத்தில் கடக்காலை ஒட்டினால் போல் நானும் எல்டினும் சிவாஜியும் மாறி மாறி மண்வெட்டியில் 3 அடி ஆழத்துக்கு பெரிய குழியாக மணலை தோண்டினோம். எல்லோரும் வீட்டிற்கு போனோம். தெரு நிசப்தமாக இருந்தது. ஸ்டோர் ரூமில் இருந்த முதலில் கோவிந்தராஜை பிணத்தை நான் முதையில் தூக்கி கொண்டேன். அப்போது கோவிந்தராஜ் கட்டியிருந்த லுங்கி அங்கேயே விழுந்து விட்டது. எல்டின் கால்களை தூக்கி பிடித்து கொண்டான். அப்படியே சங்கர் வீட்டில் இருந்து கால்வாய் பக்கமாக கீழே இறங்கி கால்வாய் ஓரமாக நாங்கள் குழி வெட்டியிருந்த பேஸ்மட்டம் இருந்த இடத்திற்கு வந்து கோவிந்தராஜ் பிணத்தை இடுப்பில் ஜட்டியுடன் தலையை வடக்கு பக்கமாகவும் கால்களை தெற்கு பக்கமாகவும் வைத்து குழியில் போட்டு மண்ணை நிரப்பி சமன்படுத்தி விட்டோம். பின்பு அடுத்த பாடியை புதைப்பதற்காக தெற்கு புற சுவர் ஓரமாக நானும் சிவாஜியும் எல்லினும் மாறி மாறி மண்வெட்டியால் சுமார் 3 அடி ஆழத்துக்கு பெரிய குழி தோண்டினோம். அடுத்த பாடியை தூக்கி வரலாம் என்று புறப்பட்டோம்.
அப்போது ஒவ்வொரு பிணமாக வீட்டிலிருந்து தூக்கி வருவதற்குள் பொழுது விடிந்துவிடும், ஜன நடமாட்டம் அதிகமாகிவிடும். அதனால் 2 பிணங்களை தூக்கி கொண்டு வாங்க என்று சங்கர் சொன்னான். அதனால் நான், மோகன், எல்டின், சிவாஜி 4 பேரும் சங்கர் வீட்டிற்கு சென்றோம். டெய்லர் சம்பத் பிணத்தை ஆட்டோ மோகன் முதுகில் தூக்கி கொள்ள எல்டின் கால்களை தூக்கி பிடித்து கொண்டான். நான் மோகன் பிணத்தை முதுகில் தூக்கி கொண்டேன். பிணத்தின் இடுப்பில் லுங்கி அப்படியே இருந்தது. சிவாஜி கால்களை பிடித்து கொண்டான். நாங்கள் குழி வெட்டி வைத்திருந்த பேஸ்மட்ட இடத்திற்கு கால்வாய் வழியாக போனோம். 2 பிணத்தையும் மணல் மீது போட்டோம். சம்பத் கையில் இருந்த தங்க மோதிரத்தையும் மோகன் கையில் இருந்த பட்டை போட்ட வாட்சையும் கலட்டி எடுத்துக்கொண்ட சங்கர் சம்பத்தின் உடம்பில் இருந்த பேண்டை உருவி கீழே போட்டார். முதலில் சம்பத் பாடியை அவன் உடம்பில் இருந்த வெளிநாட்டு சட்டியுடன் தெற்குப்புற சுவரை ஒட்டினால் போல் குழியில் தலை மேற்கு பக்கமாகவும் கால்கள் கிழக்கே நீட்டி வைத்து குழியில் கிடத்தினோம். சம்பத் பாடியை ஒட்டினார் போல் மோகன் பாடியையும் இடுப்பில் லிங்கியுடன் தலை மேற்கே வைத்து குழியில் கிடத்தினோம். 2 பாடியின் மீதும் மடமடவென்று மண்ணை தள்ளி சமன்படுத்தினோம். சம்பத் உடலில் இருந்து கலட்டிய பேண்டை சிவாஜி கையில் எடுத்துக்கொண்டார். காய்ந்த மணல் மண்ணை மேல் பக்கமாய் இருந்து கையால் வாரி பிணத்தின் புதைத்த இடத்திற்கு மேல் அடையாளம் தெரியாதபடி தூவிவிட்டு நாங்கள் 5 பேரும் சங்கர் வீட்டுக்கு திரும்பினோம். ஸ்டோர் ரூமில் இருந்த கோவிந்தராஜ் லுங்கியையும் சம்பத் உடம்பிலிருந்து கலட்டிய பேண்டையும் சிவாஜியிடம் கொடுத்து ஏற்கனவே சாராயம் இருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் சம்பத், மோகன்ராஜ், கோவிந்தராஜ் ஆகியோரிடம் இருந்து கலட்டி எடுத்த சட்டைகளையும் சேர்த்து கொளுத்தி விடுமாறு சிவாஜியிடம் சொன்னார் சங்கர். சம்பத், மோகன், கோவிந்தராஜ் ஆகியோரை அடிப்பதற்கு பயன்படுத்திய சவுக்கு கட்டைகளை அந்த இடத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டு போய் பிராத்தல் குடோனின் பரன் மீது வைத்து விட்டேன். நடந்த விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் வெளியே தெரிந்தால் சொன்னவர்களுக்கும் இதே கதிதான் என்றும் சங்கர் மிரட்டினார். போலீசில் மாட்டினால் கூட நடந்த விஷயங்களை சொல்லக்கூடாது என்று கூறினார். முகேஷ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கர் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்திருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம தெரியலாம். அதாவது இந்த நடந்த சம்பவத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது, அப்படி சொன்ன உங்களுக்கு இதே கதிதான் சொல்லிட்டு தான் கூட இருந்த கூட்டாளிகளே அவன் எச்சரித்து மிரட்டி அனுப்பியிருக்கிறான். அங்கிருந்து நாங்கள் பிரிந்து போய் விட்டோம். நான் வீட்டிற்கு போனேன். அப்போது நான் அணிந்திருந்த ரத்தக்காரை படிந்த சிகப்பு நீல கலர் பேண்ட், கோடு போட்ட பாலியஸ்டர் லுங்கியையும் வெள்ளை அரைக்கை சட்டையும் நானே துவைத்து காய போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வழக்கம் போல் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டோம். ஆனால் செத்து போனவர்களின் குடும்பத்தார்கள் தொடர்ச்சியாக பெரியார் நகர் பக்கம் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் போலீசில் ரிப்போர்ட் கொடுத்து விட்டதால் ஊருக்குள் போலீஸ் நடமாட்டம் அதிகமாயிற்று. என்னையும் சங்கரையும் திருவான்மியூர் போலீசார் அடிக்கடி ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். நான் ஏற்கனவே கொலை கேஸில் சம்பந்தப்பட்டு ஜாமீனில் இருக்கிறேன். அந்த கேஸ் இன்னும் முடியவில்லை. ஆதலால் இந்த கொலைகளை பற்றி திருவான்மியூர் போலீசாரிடம் சொல்லவில்லை. இதற்குள் சங்கர் தன்னிடம் இருந்த பெண்களை எல்லாம் ஊருக்கு அனுப்பிவிட்டான். 10 நாட்களுக்கு முன்னால் சங்கரை திருவான்மியூர் போலீசார் கைது செய்து ரிமாண்ட் செய்தார்கள். ரிமாண்ட் போன அன்றே சங்கர் ஜாமீனில் வெளியே வந்து விட்டார். ஜாமீனில் வெளியில் வந்த சங்கர் கொலைகளை பற்றி திருவான்மியூர் போலீசில் சொல்லாமல் தப்பித்து வந்து விட்டதாக சொன்னான். போலீஸ் சங்கரை கைது செய்து விட்டதால் மேலும் போலீஸ் தொந்தரவு அதிகமாகிவிடும் என்று நான் பெரியார் நகர் பக்கம் வருவதில்லை. என்னுடைய ஆட்டோ TMG 3828 FC பண்ணும் சமயத்தில் மார்வாடிக்கு பணம் கட்ட வேண்டி இருந்ததால் ஆட்டோவை மார்வாடி எடுத்து போய்விட்டார். 4 நாட்களுக்கு முன்னால் மந்தைவெளிக்கு போய் வில்சனை பற்றி விசாரித்தேன். அவன் பெங்களூர் பக்கம் போய்விட்டதாக தெரிய வந்தது. என்னுடைய கூட்டாளிகளை நான் சந்திக்க முடியவில்லை. நான் போலீஸுக்கு பயந்து தலைமறைவாகவே சுற்றி வந்தேன். இன்று தாம்பரம் நேஷனல் தியேட்டரில் ரயிலுக்கு நேரமாச்சு. சினிமா பார்த்துவிட்டு வீட்டிற்கு வருவதற்காக பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது என்னை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள் அப்படின்னு நம்ம திருவான்மியூர் பாபு தங்கமணி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வாக்குமூலம் பதிவு பண்ணி கொடுத்துருக்காருமா. பாலா, இந்த வாக்குமூலத்தை சொல்லிய படத்தை பார்த்தீங்களா? ரயிலுக்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது யார் படம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நமது கிராமத்து கதாநாயகன் பிரபல நடிகர் ராமராஜன் நடிச்ச படம். கதாநாயகியை நிசாரி நடிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படமா இருந்துச்சு. அந்த வருஷத்துல ஏகப்பட்ட படங்களோட நடிச்சிருக்காருல்ல. ஆமா ஆமா முகேஷ், 1988 காலகட்டம் சொல்றது நம்ம தமிழ் திரையுலகில் ராமராஜன் உச்சத்துல இருந்த காலம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த 1988லயே ரயிலுக்கு நேரமாச்சு படம் மட்டும் கிடையாது. அதே வருஷத்துல ராசாவை உன்னை நம்பி, எங்க ஊரு காவல்காரன், நம்ம ஊரு நாயகன், பார்த்தால் பசு, செண்பகமே செண்பகமே, என்னை விட்டு போகாத இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் ராமராஜன் படங்கள் வந்துச்சு. ராமராஜன் மேல மக்கள் அவ்வளவு மோகமா இருந்த காலகட்டம் அது. அப்பதான் நம்ம பாபுவும் திருவான்மியூர் பாபுவும் ரயிலுக்கு நேரமாச்சு படத்தை பாக்குறதுனால தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வரும்போதுதான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இப்ப
இப்போ கூட ராமராஜன் படம் வந்து சாமானியன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு இருக்கு. அதுவும் வந்து நல்லா போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பாபு கிட்ட வாக்குமூலம் வாங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, மத்தவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு வந்து பாபு என்ன சொல்றாருன்னா, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஆனா பெருங்குடியில வந்து சங்கர் வீடு இருக்கு, அந்த சங்கர் வீட்டை வேணா நான் அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் தங்கமணி கிட்ட பாபு வந்து தன்னுடைய வாக்குமூலத்துல வந்து தெரிவிச்சிருக்காப்புல. இப்படி பாபு கொடுத்த வாக்குமூலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான ஒரு வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. 29/5/88 என்ன நடந்தது அப்படிங்கிறதுல இருந்து அடுத்தடுத்த கிழமை என்ன சம்பவங்கள் நடந்தது, என்னென்ன யாராரு பார்த்தாங்க, யாராரு கூட இருந்தாங்க விவரங்களோட தெளிவா கொடுத்திருக்காரு. இதுக்கு அடுத்தபடியா சங்கர் வீட்டையும் அடையாளம் காட்டுறேன்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆட்டோ சங்கர் வீட்டை அடையாளம் காட்டவும் தயாரா இருக்குன்னு வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியா போலீஸ் வந்து இவர் கொடுத்த வாக்குமூலம் வந்து எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு நம்பகமானது அப்படிங்கிறத அடுத்து இவர் சொன்ன மக்கள் விசாரிக்கும் போது அது தெரிய வரும் போது. எனவே பாபு கொடுத்த வாக்குமூலத்தின்படி பெருங்குடியில் இருக்கிற சங்கர் வீட்டை வந்து அடையாளம் காட்டினாரா, ஆய்வாளர் தங்கமணி தலைமையிலான குழுவினர் வந்து சங்கரை கைது செய்தார்களா என்பதை அடுத்த பாகத்துல பார்க்கலாம். அன்பு நெஞ்சங்களே, நன்றி, வணக்கம். நன்றி தமிழ் உறவுகளே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.